ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனி டு மலேசியா யூடியூப் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மலேசியா பெனாங் மாநிலத்தில் உள்ள பட்ரோட் என்ற இடத்துல இருந்து சார்ஜ்டவுன்ற இடத்துக்கு பேரியில் போகிற வீடியோவை தான் போட்டிருக்கேன். நான் இந்த வீடியோ எடுக்கிறத இப்போ நான் வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி எடுக்கலை. இது ஒரு மே மாதம் எடுத்த வீடியோ. என்னோடய நாத்தனார் கல்யாணத்துக்கு போகிறப்ப எடுத்த வீடியோ இது. நான் அப்லோட் பண்ணணுன்னு எடுக்கலை. அதனால தான் டிக்கெட் கவுண்ட்ரு அது இதுன்னு நான் காமிக்க முடியல. வீடியோ யூடியூப்பில் போடுறதா இருந்தால் நான் காமிச்சிருப்பேன். டிக்கெட் கவுண்டரில் எப்படி டிக்கெட் எடுக்கிறோம், உள்ளே எப்படி போகிறோம், பேரி எப்படி வெயிட் பண்ணி பேரி எப்படி ஏறுறோம் எல்லாம் காமிச்சிருப்பேன். இப்போ இதாக எடுத்ததுனால நான் காமிக்கலை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உள்ளே எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். இந்த பேரியே அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஜெட்டு மாதிரி இருக்கும் இந்த பேரியேவும். இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம கொச்சினில் உள்ள இடம் மாதிரி தான். அதே கடல், அதே கடல் இல்லை, அந்த மாதிரி தான் கடல். அலை இருக்காது. இதில் கப்பல் எல்லாம் உள்ளே நிற்கும். கப்பல் எல்லாத்தையும் நம்ம கிட்டக்கே பார்க்கலாம். நீங்களே இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க கப்பல் எல்லாம் எப்படி இருக்குன்னு. இந்த போட்டில் போகிறப்பே அழகாக ரசிச்சுட்டு போகலாம். பார்த்திங்கன்னா தெரியும், வானமும் இந்த கடலும் எப்படி சேமாக இருக்குது. அப்படியே உள்ளேருந்து அப்படியே வானத்தை தொட்டுறது போல் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. இதிலேருந்து பார்க்குறப்ப தான் தெரியும், இந்த பேரிக்குள்ளேருந்து பார்க்குறப்ப தான் சுற்றியில் இவ்வளோ மலை இருக்கா அப்படின்னு. ஆனால் கிட்டக்க போயிட்டிங்கன்னா வெறும் பில்டிங்கு தான் தெரியும். இதை சுற்றி இப்படி மலை இருக்குது, இது இருக்குது, எதுவுமே தெரியாது. இந்த பேரிக்குள்ளேருந்து பார்க்குறப்ப தான் எல்லாமே தெரியும். பினாங்கில் இது மட்டும் ஃபேமஸ் இல்லை ஃப்ரெண்ட். விவசாயம் இங்கே ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. நெல் உற்பத்தி இங்கே செம்மையாக இருக்கும். ஆனால் ஒன்று, மலேசியா பொறுத்த வரைக்கும் எங்கேயும் போர் பார்க்க முடியாது. எல்லாம் மழை தண்ணியை சேமித்து வச்சு அதுதான் குடிநீர் எல்லாத்துக்கும் இங்கே நீர் உபயோகத்துக்கு நாங்கள் பயன்படுத்துகிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, மலேசியாவில் இருந்து தான் சிங்கப்பூருக்கும் நீர் சப்ளை பண்ணுறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட், இங்கே தண்ணிலாம் எந்த அளவு நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னு. தண்ணிக்கும் இங்கே காசு தான். கரண்ட் பில்லு எப்படியோ அதே மாதிரி தண்ணி பில்லு. அதனால் பார்த்து ஒவ்வொரு தண்ணியை யூஸ் பண்ணுவோம். என்ன சொல்லலாம், நீங்கள் ஊரில் இருக்கிறப்ப அப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு. நீங்கள் ஒரு தடவை வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா ஊரில் கூட தண்ணியை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுவீங்க. இங்கே போனால் தான் தண்ணியோட அருமையை தெரியும் ஃப்ரெண்டு உங்களுக்கு. இந்த பெரியில் பார்த்து அப்படி சுற்றியில் எவ்வளோ பில்டிங்கு, இது பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இதுக்கு போகலாம் ஃப்ரெண்ட். காரில் போனோம்னா 50 வெள்ளி 60 வெள்ளி வரும். அதுவும் டிராஃபிக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த மாதிரி ஆகும். ஆனால் இதில் போகும்போது காசு கம்மி தான். ஒரு ஆளுக்கு 3 வெள்ளி தான். 6 வெள்ளியில் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிடலாம். ஆனால் காரில் அப்படி இல்லை, 50 வெள்ளி 60 வெள்ளி ஆகும். ஆனால் இந்த பேரி 6 மணி வரைக்கும் தான் இருக்கும். 6 மணிக்கு மேலே இந்த பேரியோட இது கிடையாது ஃப்ரெண்ட். 6 மணி வரைக்கும் தான் பேரி சப்ளை இருக்கும். ஆனால் ரொம்ப இப்போ போய் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். டைமும் மிச்சமாகும், பணமும் மிச்சமாகும். மலேசியாவில் எப்படி உங்களுக்கு வீடியோ போடுறேன், எல்லோரும் சுற்றி பார்க்குற வீடியோ அது இதுன்னு தான் போட்டிருப்பாங்க. மலேசியாவில் எப்படி சிக்கனமாக ஃபேமிலி ரன் ஆக்கலாம், சிக்கனமாக இது பண்ணலாம் அப்படின்ற வீடியோ நான் போடுறேன் ஃப்ரெண்ட். நம்ம ஊரை காட்டிலும் மலேசியாவில் சிக்கனமாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட். விலைவாசியெலாம் நான் காமிக்கிறேன், ஒவ்வொரு பொருளும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அது இந்தியாவில் எவ்வளோ ரேட் இருக்குது, மலேசியாவில் எவ்வளோ ரேட் இருக்குது, இங்கே விட அங்கே அதிகமாக இல்லை அங்கே விட இங்கே அதிகமாக அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது இதை வச்சு தான் நான் வீடியோ போட முடியும். ஆனால் அடிக்கடி நான் வீடியோ போட முடியாது, வேலைக்கு போயிடுவோம். டைம் கிடைக்கும் போது நான் எடுத்து வீடியோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட். இங்கே உள்ள விவசாயம்லாம் எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் லீவுக்கு போகும்போது எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். அப்போ பாருங்களேன், அந்த காலத்தில் நம்ம இதில் பண்ணாங்கள்ல வாய்க்கால் விவசாயம், அது மாதிரி தான் இங்கே பண்ணுவாங்க. அந்த நடுவில் அந்த வாய்க்கால் தண்ணி போகும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு இதாக தெரியும். ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது ஆஹா, நம்ம ஊரில் பழைய முறைப்படி விவசாயம் பண்ணுறாங்களே அப்படின்னு நினைப்பீங்க.
எல்லா ஊரும் இப்போ நம்ம ஊரில் விவசாயம் அழிஞ்சிக்கிட்டே வருது ஃப்ரெண்ட். இங்கே மாதிரி இருக்கிற இடங்களெல்லாம் விவசாயத்தோட அருமை தெரிஞ்சு வளர்த்துக்கிட்டே வர்றாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு பழைய பேரி நிற்கிது ஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு அதில் தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். இந்த பேரி கிடையாது, அந்த மாதிரி பேரி தான் இருந்துச்சு. இப்போ அது துருப்பிடிச்சி நிற்கிது. ஃபஸ்ட்டு அதுவும் நீட்டாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பேரியில் ஒரு பக்கம்தான் நாங்கள் எல்லாம் உட்காந்துருப்போம், ஒரு பக்கம் காரு பைக்கு எல்லாம். இந்த இப்போ கொச்சினில் எப்படி ஏற்றி இது பண்ணுறாங்களோ அது மாதிரி காரு பைக்கு எல்லாம் ஏற்றி நிப்பாட்டு எல்லாம் செய்வாங்க. இதில் கட்டம் போட்ட சட்டை தான் என்னோடய ஹஸ்பண்ட், புருஷன். சரிங்களா? நாங்கள் இறங்குறப்ப எடுத்த வீடியோ. ஒரு வழியாக பேரி நின்றுச்சு. நாங்கள் இறங்க போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு காரு பைக்கு இதெல்லாம் இறக்கி விட்டுட்டு தான் அடுத்து நம்மளை இறக்குவாங்க. இன்னும் பேரிக்குள்ளே தான் நிற்கிறோம். காரு பைக்கும் போகிறது பேரிக்குள்ளே இருந்து தான் வெளியேறுது. போகிறது பேரிக்குள்ளே தான். அது அவ்வளோ பெருசாக இருக்கும். காரு பைக்கெல்லாம் அது வழியாக தான் போகும். இனி அதெல்லாம் இறக்குன பின்னாடி தான் நாங்கள் இப்போ இறங்க போகிறோம். அது நடக்கிறதும் பேரி தான். அந்த பக்கம் நடந்து வர்றதும் பேரிக்குள்ளே தான் நடந்து வரும்.